இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? அவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? எல்லாம் முழங்கால் போட்டு தேவனுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? சோதரம் அப்பா, சோதரம் இயேசுவே, சோதரம் அப்பா, சோதரம் அப்பா, நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. மேன் சோதம் அப்பா, எங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தேவனே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. மேன் சோதம் அப்பா, எங்கள் மேல் அன்பு வைத்த தேவனே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. உண்மை தொழுக வந்திருக்கிறோம் அப்பா. ரேக்கபாலோ மலலட்சணலை ஆக்கியதில் சேக்கே பாபாலோ நேது உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இயேசுவே, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. மேன் சோதரம் 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்த தேசரே அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. ரே கபலோ மனலாஷினலி அல்லா கசி அக்க மமனில மனோ கதிரியா. மேன் சோதரம் 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 அப்பா, எல்லா நேரத்திலும் அப்பா எங்களை தீங்கிலிருந்து எங்களை விலக்கி காத்த தேவன் இயேசுவே, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்து எங்கள் வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இயேசுவே. சோதரம் 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 அப்பா, சோதரம் அப்பா, சோதரம் 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 அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ நல்ல தேவனாக இருக்கிறப்பா, எங்கள் வல்ல தேவனாக இருக்கிறப்பா. உமக்கே நாங்கள் கோடான கோடி நன்றிகள் எடுக்கிறோம் அப்பா, உமக்கே நாங்கள் கோடான கோடி நன்றிகள் எடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, சோதரம் இயேசுவே, சோதரம் 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 அப்பா. நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோதரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் இயேசுவே, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் அப்பா. மீன் சோதரம் சோதரம் அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கும் இயேசுவே. சோதரம் 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 அப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். முழு மனதோடு சொல்லுவோமா? வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை. ரெண்டு கரங்க வானத்தி நேர உயர்த்தி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நிரப்பி என்னை ஆளுகை செய்யும்.
ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி அப்பா. உமக்கு நான் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. அப்பா தாகத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா, ஜீவ தண்ணீராக இருக்க தேவனே அப்பா. நாங்கள் எந்த ஏக்கத்துக்காக வந்திருக்கிறோம் அப்பா, நீங்கள் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வல்லமையாக அப்பா எங்கள் மத்தியில் நீ கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஆராதனையிலும் அப்பா உங்களுடைய கிரிகள் அப்பா நாங்கள் காணதுக்கு அப்பா, அதிசயங்களை நாங்கள் காணதுக்கு அப்பா, அற்புதங்களாக நாங்கள் காணதுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சுதம் அப்பா வருங்களை வேகமாக கூட்டிட்டு வாங்க அப்பா. தொடர்ந்து இணைந்து இந்த ஆராதிக்கிறதுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனிதன் நாவி ஒவ்வொருத்தருக்கும் நீ ஊற்றுங்க அப்பா. சுதம் அப்பா பெந்தைக்கோஸ்து அனுபவத்துக்குள்ளால எங்களை கூட்டி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இணைந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க அப்பா. உங்க கருத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஓயேசுவோட ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைந்து ஒரு பாடலை பாடுவோமா? இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமி தன்னின் மகிமையோடு இருங்கும் உன்னத நாமமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்தி பாடும். இணைந்து இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. பூமிதானன் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதானன் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாந்த போற்றும் நாமம், துதி மாற்றும் நாமம். மாந்த போற்றும் நாமம், மாற்றும் நாமம். பூவலோக போற்றும் மேன்மையான நாமம். பூவலோக போற்றும் மேன்மையான நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமி தன்னின் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமி தன்னின் மகிமையோடு இறங்கும் பாவம் போக்கும் நாமம். பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம். பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம். நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம். நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமி தன்னின் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமி தன்னின் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம். பேய் நடுங்கும் நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத நாமம். நேற்றும் என்றும் என்றும்
வானம் பூமி தானில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே இனிமை தங்கும் நாமம் பிரிய இன்னும் மாறும் நாமம் இனிமை தங்கும் நாமம் பிரிய இன்னும் மாறும் நாமம் இருளின் பயங்கள் நீக்கும் மீடலாத நாமம் இருளின் பயங்கள் நீக்கும் மீடலாத நாமம் இயேசுவே நாமமே கிறிஸ்தேசுவே நாமமே இயேசுவே நாமமே கிறிஸ்தேசுவே நாமமே வானம் பூமித மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே வானம் பூமிதானில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே சாவி வென்ற நாமம் பாவசாபம் போக்கும் நாமம் சாவை வென்றும் நாமம் பாவசாபம் போக்கும் நாமம் சர்வ வல்ல நாமம் இயேசுவே நாமமே சர்வ வல்ல நாமம் இயேசுவே நாமமே இயேசுவே நாமமே கிறிஸ்தேசுவே நாமமே இயேசுவே நாமமே கிறிஸ்தேசுவே நாமமே வானம் பூமி தானே மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே வானம் பூமி தானே மகிமையோடிறங்கும் ஹல்லேலூயா 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 ஒரு சில சொல்லுவோமா ஹல்லேலூயா 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 சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே ஆமென் சாவை வென்ற நாமம் இயேசுவின் நாமமே பாவ போக்க நாமம் இயேசுவின் நாமமே தூதர் வாழ்த்தும் நாமம் ஆமென் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் ஆமென் நீண்ட பாடலை பாடுவோம் கெரூபின் செராபிகள் ஓய்வின்றி உம்மை போற்றிடு அவர் பரிசுத்த 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 இந்த பரலோக ராஜாவே நம்மளுடைய பரலோக ராஜா பரிசுத்தராக இருக்கிறார் ஆமென் கெரூபின் செராபிகள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றினே கெரூபின் செராபிகள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றினே நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியிலுள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியிலுள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே பூமியானத்தில் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் தன் மகிமை அலை அலையாய் அசைக்கின்றதே பூமியானத்தில் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை
அலை அலைய அசைக்கின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் எல்லாம் புகழும் உமக்குத்தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் எல்லாம் புகழும் உமக்கு. அவர் பரிசுத்தர், நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகர். நீ பரிசுத்தம், நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை எல்லாம் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை எல்லாம் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றென்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. எல்லாம் இருக்கிறத எந்திரிச்சு இருப்போம்மா, எந்திரிச்சு பாடுமா. பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை. இல்ல கரங்களை அசைத்து பாடுவோமா. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்த. பரலோகத்தில் உண்மை எல்லாம், பரலோகத்தில் உண்மை எல்லாம் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை எல்லாம்
நம்மை தெரிந்தெடுத்திருக்காரே உமக்காய். அவர் பரிசுத்தர், பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இங்கு வானம் பூமியிலும் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியிலும் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஒரு சுர பாடுமா. பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியிலுள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியிலுள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியிலுள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. எல்லா கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோம். அவர் நாமத்தை நம்ம உயர்த்தும். அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறபடியா அவர் நம்ம உயர்த்தும். அரே பபலோமனேஷன் அலக்கபாலே சேகே எங்க பரலோக ராஜாவே பொம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா ரே மானல கஷின் அலக்கேசே. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி இதரலமா மனுஷ என்ற உயிரோடு இருக்க தேவனை நம்ம உயர்த்துவோமா. அவருக்கு கனமகிமை செலுத்துவோம். அதே ரலமலையால கிஷி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா திரலமோனுல ஷினல கபனியசே இதரலமனல ஷினல கபமோனுல கினசி அக்கபபனியகே இதரலமனுல ஷினல கபனியக ஷினசி கினோரோ யமனோ கதிரியா. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ரேபா மாமா லோஷன் அலா கபனியசே விகனிலா ஷிலா சியா கபனியகியா. நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசு, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனுஷனல்ல தேசினாக்கினேக்கு தெரியும் அப்பா. வானமும் சிங்காசனமா இருக்குது இயேசுவே. பூமி உம்முடைய பாதப்படியாக இவ்வளவு மகத்துவமான தேவனே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. மனுஷனலாக்கிய மானியசியாக்கினேக்கு தெரியாக்கமோனுயா பரலோகத்தில் அல்ல வேறொரு தேவன் இல்லையாப்பா. நீ ராஜாதி ராஜனாக இருக்கு. நீ கர்த்தாதி கர்த்தராக என்று அரசாளுகிற தேவன் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ரேமா தூரலாமா மன்னல ஷேக்கெதிரியான கிஸ்ஸே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசு. உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. விமானல கஷனல கசியானா கபாமா மனுலோக்கினே கெதிரியா கெனியோக்கியா உண்மை சோதரம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. துரிச்சுலர கஷனல கபானியானா சியாக்கமனியா கெதிரியா கிரியமானோல கமிஷனல கசியா பரிமஷனல கமப்பா மனோலசியா ஈரானா கமப்பா மனோலசியானா கபானோய் கெதிரியா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. நம்முடைய தேவன் துதி மகிமைக்கு பாத்திர, துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். எல்லா ஜாதி ஜனங்களும் அவரை மகிமைப்படுத்துறது அவர் ஒருவரே பாத்திராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். இந்த வானத்திலும் பூமியிலும் அவரை போல ஒரு தேவன் இல்லையே. எவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறார். சாத்தான் அவரை பார்த்தா நடுங்குது, அவர் பேரு கேட்டாலே நடுங்குது. அவ்வளவு தூய நாமம் இயேசுவின் நாமமே. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். பூமி அனைத்திலும் தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலுந்தன் மகிமை அலையலையாயசுகின்ற. வானமும் சிங்காசனம், வானமுமது சிங்காசனம், பூமியுந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும்
நம்ம தேவனோட ஆலயமா இருக்கிறோம். இந்த பரிசுத்த தேவன் நம்ம மத்தியில தங்குற, நமக்குள்ள தங்குறாருன்னா அவர் தங்க தூளி ஸ்தலம் நாம தான். பரலோகத்திலுமை எல்லாம் யாருண்டு தேவனே, பூலோகத்திலுமை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றென்றும் உம்மோடு வாழ, என்றென்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தேன். என்றென்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தேன். நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியிலுள்ள யாவும் இந்த நாமத்தை சத்தமா பாடுவோமா? இந்த வானம் பூமியிலுள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டும். பூமி அனைத்தில் இந்த மகிமை, பூமி அனைத்தில் இந்த மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்தில் உந்தன் மகிமை அலையலையாய் அசைக்கின்றதே. பூமி அனைத்தில் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்தில் உந்தன் மகிமை அலையலையாய் அசைக்கின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் எல்லாம் புகழும் உமக்கு தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் நாம மட்டும் பெருகிறதுக்காக. நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. எல்லா கரங்களை உயர்த்தி பாடுவோமா? எங்க பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியிலுள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியிலுள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்க பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியிலுள்ள யாவும் இந்த நாமத்தை ஒரு சுட பாடுவோமா? நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியிலுள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டும். இந்த பரிசுத்த தேவனுக்கு ரெண்டு கரங்களை தண்ணி அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? அவரை நம்ம உயர்த்துமா? ஆராதனை நாயகனாக இயேசுவே, சிறந்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற அப்ப உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனு நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனு நீரே. ஆயுள் முடியவரே, முடியவரே, உம்மை தொழுதிடுவே. முடியவரே, உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகனே,
சிறந்தோம். ஆயிரம் பேய்களில் சிறந்தோம். ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேய்களில் சிறந்தோம். ஆண்டவரே சுனி. விடிவெளியே அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்தி ஆராதனை வேந்தனும் அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தன் மாந்தர்கள் போற்றும் தேவன். மாந்தர்கள் போற்றும் தேவன். மகிமையின் தேவனீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம். மகிமையின் தேவனீரே. முழங்கால் ராவுமே முழங்கிடுமே. மகிழுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே. மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீ. முடிவில்லா ராஜ்யம் அருள. முடிவில்லா ராஜ்யம் அருள. திரும்பவும் வருவேனென்றி. முடிவில்லா ராஜ்யம் அருள. திரும்பவும் வருவேனென்றி. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடவே. ஆராதனை நாயக நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும். ஆயுள் முடியவரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. பிதாவே, ஆராதிக்கிறது கிடைத்த பாக்கியம் அப்பா. நன்றி சொல்லுங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம் அப்பா. நீ வரும் நாளைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துக்கு இயேசுவே அன்தினம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உம்மை நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக அப்பா.
உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகுதுப்பா. அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துறதுக்காக ரேகஷனலாக்கி பேசி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கமா உங்க கருத்துல இந்த நேரத்தில் மைசுவே நீங்க தொடர்ந்து எங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கமாப்பா. எங்க காதுகளை திறந்து தருங்க, எங்க இதயத்தை திறந்து தருங்க அப்பா. உம்மோடு நாங்கள் நேரத்தை செலவிடுறதுக்கு உதவியாக ஜெபிக்கமாப்பா. எங்க கூட நீங்க பேசுங்க, நீங்க ஆசீர்வாடுங்க. நாமத்து மகிமைக்காக இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருமா. நாமத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से आप सबको बधाई देके स्वागत करता हूं. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. கடந்த சில நாட்களாகவே எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். पिछले कुछ दिनों से परमेश्वर एजेकिया राजा के विषय में बातें करते आ रहे हैं. ஏமன் 1 ராஜாக்களின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் दूसरे राजाओं के पुस्तक में लिखा हुआ है. ஏமன் ஸ்தோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. वहां पर कहा गया है ஏமன் ஸ்தோத்திரம் 20வது அதிகாரம் 20वां अध्याय. ஏமன் அவன் ஜெபித்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. उन्होंने जो प्रार्थना की उसके विषय में कहा गया है. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் எசேக்கியா மிகவும் அழுதான். पर एजेकिया कहता है कि परमेश्वर स्मरण करके मैं सच्चाई और खरे मन से आपके सम्मुख चला हूं कर वो रोया. ஆமென். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. वचन हमसे साफ कहता है எசேக்கியா ஜெபித்த உடனே ஆண்டவர் எசேக்கியாவுக்கு பதிலை கட்டளையிட்டார். एजेकिया प्रार्थना करते ही तुरंत परमेश्वर उसको जवाब दिए. ஒரு சின்ன ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் கட்டளையிட்டார். एक छोटी सी प्रार्थना करते ही परमेश्वर उसको जवाब दे दिए. ஏன் என்பதை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். ऐसा क्यों हुआ करके परमेश्वर हमसे बातें करते आ रहे हैं. எசேக்கியாவுடைய வாழ்க்கை குறித்து நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். एजेकिया राजा के जीवन के विषय कई कार्य हमें परमेश्वर बताते आए. கிட்டத்தட்ட 2 மாத காலமாக கர்த்தர் இதைத்தான் பேசிக் கொண்டு வருகிறார். तकरीबन 2 महीने तक जो है परमेश्वर इसी विषय से बातें करते आ रहे हैं. கடந்த வாரத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर हमसे बात किया वचन, எசேக்கியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு காரணம் என்ன? एजेकिया राजा की प्रार्थना सुनने का क्या कारण है? அவன் பஸ்காவை அனுசரித்தான். वो फसह को मनाया. பல வருஷங்களாய் ஏமன் பஸ்கா அனுசரிக்கப்படாமல் இருந்தது. कई सालों से फसह को जो है मनाया नहीं गया था. எசேக்கியா ராஜாவான உடனே एजेकिया राजा बनते ही தேசத்தில் பஸ்காவை அனுசரித்தான். देश में फसह को मनाया. அல்லேலூயா. हालेलुया. பஸ்கான்றது கர்த்தருடைய பந்திக்கு அடையாளமா இருக்கிறது. फसह जो है प्रभु भोजन की निशानी है. போன வாரத்தில் நம்ம ஆண்டவர் பேசின வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर से बात किया वचन, பஸ்காவில் புளிப்பில்லாத அப்பம் 7 நாள் சாப்பிட வேண்டும். फसह में बिना खट्टेपन बिना खमीर की रोटी को 7 दिन खाना है. புளிப்பில்லாத அப்பம் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். बिना खमीर का बिना खट्टे का आटा क्या है करके परमेश्वर से कहे. ஒரு விசுவாசி புளிப்பில்லாத வாழ்க்கை வாழணும். एक विश्वासी बिना खमीर बिना खट्टेपन का जीवन जीना है. புளிப்பு என்பது பழையதை குறிக்கிறது. ये जो खट्टा है वो पुराने जीवन को बताता है. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் நம்மோடு பேசினார். जो बच्चे प्रभु को अपनाए हैं वे पुरानी जिंदगी नहीं जीना चाहिए करके परमेश्वर से कहे. இன்னைக்கு கடைசியா நம்ம பார்க்க போறோம். आज हम अंतिम विषय में देखने वाले 2 हैं. நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास का पुस्तक 32வது அதிகாரம் 32वां अध्याय 25 26 வசனங்களில் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 25 और 26 वचन में एजेकिया राजा के विषय में कहा गया है. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் एजेकिया उसके लिए जो भी किया गया था उसके अनुसार नहीं चला. மனமேட்டிமையானான். उसका मन फूल उठा. ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. इस कारण उस पर और यहूदा और यरूशलेम पर कठिन क्रोध भड़का. எசேக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் एजेकिया के मन की फूल उठने के कारण அவனும் எருசலேம் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் और एजेकिया और यरूशलेम के निवास ने अपने आप को दीन किए. கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை. इस वजह से परमेश्वर का कठिन कोप इस एजेकिया के दिनों में नहीं आया. இந்த இடத்துல எசேக்கியா செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
इस जगह पर एजेकिया ने के कार्य को मैं आपको बताता हूँ। எசேக்கியா பாவம் செய்தார், एजेकिया ने पाप किया, ஆனால் தன் பாவத்தை மறைக்காமல் लेकिन अपने पाप को छिपाया नहीं। தேவனுடைய தண்டனை வந்தவுடனே परमेश्वर का दंड आते ही மறுபடியும் தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்தார். दोबारा अपने आप को दीन करके अर्पण किया। மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், दोबारा आप सभी से कहता हूँ, எசேக்கியா ராஜா ஒரு 2 பாவத்தை செய்தார். एजेकिया राजा ने 2 पाप को किया। பாவம் செய்த உடனே தேவனுடைய கடும் கோபம் எசேக்கியா மேலும் தேசத்தின் மேலும் உண்டாயிற்று. अब ये पाप करने की वजह से एजेकिया के ऊपर और देश के ऊपर परमेश्वर का कठिन क्रोध भड़का। தேவனுடைய தண்டனை வந்த உடனே परमेश्वर का दंड आते ही அவன் தேவ சமூகத்தில் அவனை தாழ்த்தி वो परमेश्वर के सम्मुख अपने आप को दीन करके தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். परमेश्वर के सम्मुख अर्पण करता गया। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. दोबारा परमेश्वर से पाप की क्षमा को प्राप्त कर लिया कर वचन कहता है। ஆகவே தான் ஆண்டவர் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டார். इसीलिए परमेश्वर एजेकिया की प्रार्थना को सुने। எசேக்கியா பாவத்தில் நிலைத்திருக்க விரும்பவில்லை. एजेकिया पाप में बना रहना नहीं चाहा। தேவன் அவனை உணர்த்தின உடனே परमेश्वर उसको एहसास कराते ही தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறான். परमेश्वर के सामने माफी मांगता தேவ है। சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். परमेश्वर के सामने अपने आप को अर्पण करता है। மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்ப வருகிறான். मन फिराकर परमेश्वर के पास दोबारा आता है। ஆகவே தான் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். इसीलिए परमेश्वर उसकी प्रार्थना को सुने। தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை. अपने पापों को छोड़कर जो मन नहीं फिराता उसकी प्रार्थना परमेश्वर नहीं सुनते। பாவத்தில் இருந்து கொண்டே ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பதில்லை. और पाप में रहते हुए ही जो प्रार्थना करता है उसकी प्रार्थना को परमेश्वर नहीं सुनते। என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை. मेरा वचन साफ कहता है कि पापियों की प्रार्थना परमेश्वर नहीं सुनता। என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். मेरा पवित्र शास्त्र साफ कहता है कि दुष्ट लोगों की प्रार्थना से परमेश्वर नफरत करते हैं। ஆனால் மனம் திரும்புகிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். लेकिन जो व्यक्ति मन फिराता है उसकी प्रार्थना परमेश्वर सुनते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? परमेश्वर हमसे उम्मीद करने वाला कार्य क्या है? நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். हमारे दोष को में अंगीकार करना है। நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். हमारे पापों को कबूल करना है। நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். हमारे अधर्मों को अंगीकार कर कर मन फिराना है करके परमेश्वर चाहते हैं। நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, नीति वचन का 28 अध्याय का 13वां वचन कहता है, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். जो अपने पापों को छिपाए रखता है उसके लिए जीवन नहीं होता, लेकिन जो उसे मानकर मन फिराकर कबूल कर कर छोड़ देता है उस पर दया होती है। எசேக்கியா ராஜா एजेकिया राजा தன் பாவங்களை மறைக்க விரும்பவில்லை. अपने पापों को छिपाने का प्रयास नहीं किए அவன் அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானம் பண்ணினான். அதனால தான் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். और वो कबूल कर कर उसे छोड़ देने का फैसला किया। इसीलिए परमेश्वर इसकी प्रार्थना को सुने। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா ராஜா 2 தவறுகளை செய்தார். एजेकिया राजा ने 2 गलती किया। எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல ஜெபிக்கிற தேவ மனுஷன். एजेकिया राजा बहुत ही अच्छे से प्रार्थना करने वाला मनुष्य। ஆகையால் தான் அவனுக்கு வியாதி வந்த உடனே ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வு உண்டாயிற்று. உடனே அவன் ஜெபிக்கிறான். इसीलिए उसको बीमारी आते ही प्रार्थना करने का मन आया और वो तुरंत प्रार्थना किया। எசேக்கியா மிகவும் ஜெபிக்கிற மனுஷன். एजेकिया बहुत ही प्रार्थना करने वाला व्यक्ति। ஆகவே தான் அவனுக்கு பிரச்சனை வந்த உடனே தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் பிரச்சனைகளை விரித்து வைத்து அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். इसीलिए उसको परेशानी आते ही परमेश्वर के भवन में जाकर उस परेशानियों को जो बिछा कर रखकर प्रार्थना किया। ஜெபம் நம்முடைய சிந்தையா இருக்குமானால், प्रार्थना हमारे विचार में है तो ஆமென், பிரச்சனைகள் வந்த உடனேயே परेशानियां आते ही ஜெபத்தை நாம் தேடி ஓடி போவோம். प्रार्थना करने को हम दौड़ कर जाएंगे। ஜெபிக்க நாம் ஓடி போவோம். प्रार्थना के लिए दौड़ कर जाएंगे। ஜெபம் எப்பொழுதும் தோற்று போகாது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். प्रार्थना कभी
भी हारता नहीं करके परमेश्वर के बच्चों जान लो। ஜெபம் எப்பொழுதுமே ஜெயத்தை மட்டும் கொண்டு வரும் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். प्रार्थना हमेशा जय कोई लेकर आएगा करके परमेश्वर के बच्चों समझ लो। எசேக்கியா एजेकिया அவன் சிறியவனாக இருந்தபோது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு மேன்மையானவனாய் உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை வைத்தார். जब वो एक छोटा सा व्यक्ति था, परमेश्वर की प्रार्थना को सुनकर उसे ऊंचे स्थान पर उठाकर रखे। அவன் சத்துருக்களை சிறுமைப்படுத்தி शत्रुओं को नीचा कर எசேக்கியாவை ஆண்டவர் எதிரிகளின் நடுவில் உயர்த்த ஆரம்பித்தார். एजेकिया को परमेश्वर उसके शत्रुओं के बीच में ऊंचा किए। எசேக்கியாவை சுற்றிலும் இருந்த எவன் தேசத்து ராஜாக்கள் எசேக்கியாவிடத்தில் யுத்தம் செய்வதற்கு வருவதற்கு பயப்பட்டார்கள். एजेकिया को घेर के जितने देश के राजा थे वे एजेकिया से युद्ध करने के लिए आने से डरते थे। காரணம் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தபடியால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். कारण वो प्रार्थना करने वाला व्यक्ति था, परमेश्वर उसके साथ में थे। எசேக்கியாவை एजेकिया को தன் சொந்த ஜனங்கள் நடுவிலேயே கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். उनके खुद के लोगों के बीच में परमेश्वर ऊंचा करके रखे। அல்லேலூயா. हालेलुया। 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் அதை வாசிக்க முடிகிறது. दूसरे इतिहास की पुस्तक में से हम पढ़ सकते हैं 32வது அதிகாரம் 32वां अध्याय 27 முதல் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்த ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 27 से लेके परमेश्वर को इतना ऊंचा करके रखे उसके आशीष को बताया गया है। எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வரியமும் கனமும் உண்டாயிருந்தது. हिजकिय्याह को बहुत ही धन और वैभव मिला। வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் सोने चांदी मणियों கந்தவர்க்கங்களும் सुगंध द्रव्य கேடகங்களும் ढालो வினோத ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலைகளையும் और सब प्रकार के मनभावने पात्रों को रखने के लिए தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசம் எண்ணெய் வைக்கும்படியாக பண்டகசாலையும் और फिर उसने अन्न नया दाख मधु टटका तेल के लिए भंडार சகல வகையுமுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் अब सब बाती के पशुओं के लिए थान மந்தைகளுக்கு தொழுவங்களையும் அவன் உண்டாக்கி இருந்தான். और भेड़ बकरियों के लिए भेड़शालाएं बनवाई थी। அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து और उसने नगर बसाए ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்தார். और बहुत ही भेड़ बकरी गाय बैलों की संपत्ति इकट्ठा कर ली क्योंकि परमेश्वर ने उसे बहुत ही धन दिया था। செபிக்கிற எசேக்கியாவை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தி இருந்தார். प्रार्थना करने वाले एजेकिया को परमेश्वर कितना ऊंचा किए। அவனை சுற்றிலும் இருக்கிற தேசத்தின் ராஜாக்கள் நடுவில் எசேக்கியாவை உயர்த்தி இருந்தார். उससे घेर के जितने राजा थे उनके बीच में एजेकिया को ऊंचा करके रखे। சொந்த ஜனங்கள் நடுவில் கர்த்தர் மகா திரளான ஆஸ்தி உள்ளவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி இருந்தார். और अपने ही खुद के लोगों के बीच में परमेश्वर से एक बड़ा धनवान के रूप में आशीष कर रखे। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜெபிக்கிறவனை கர்த்தர் தன் ஜனத்தின் மத்தியிலேயும் எதிரிகளின் நடுவிலேயும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर प्रार्थना करने वाले व्यक्ति को अपनी खुद की प्रजा में और उसके शत्रुओं के बीच में ऊंचा कर आशीष से भरते गए। அல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வாதம் வேணுமா? तो आशीष चाहिए क्या? எங்க போணும்? कहां पर जाना है? ஆசீர்வாதம்னு பேர் வச்சா வருமா? अरे आशीर्वाद नाम रखने से आशीर्वाद आ जाएगा क्या? சிலர்லாம் ஆசீர்வாதம்னு பேர் வச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா கஞ்சிக்கே வழி இருக்காது. कुछ लोग देखोगे तो आशीर्वाद करके नाम रखते लेकिन एक कंजी खाने के लिए भी रास्ता नहीं होता। நீ ஜெபம் பண்ணா तू प्रार्थना करेगा तो உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார். तुझे आशीष करने वाला परमेश्वर तुझे आशीष करेगा। உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கு. நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இயேசு ஒருவருக்கு தான். तुझे और मुझे आशीष करने के लिए एक के पास योग्यता है, वही तुझे और मुझे बनाने वाला सर्वशक्तिमान परमेश्वर यीशु। ஜெபிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. प्रार्थना करने वाले व्यक्ति के लिए आशीर्वाद निश्चय है। ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை ஒருபோதும் கீழே இருப்பதே இல்லை. प्रार्थना करने वाले व्यक्ति का जीवन कभी भी नीचे नहीं கர்த்தர் रहता। ஒவ்வொரு நாளும் அவனை மேன்மையான ஸ்தானங்களில் கொண்டு போய் நிறுத்தியே தீருவார். परमेश्वर से हर एक दिन जो ऊंचे स्थान पर ले जाकर खड़ा करेंगे। எசேக்கியாவை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போனார். तो परमेश्वर एजेकिया को ऊंचा करते गए, எதிரிகள் நடுவில் உயர்த்தினார். शत्रुओं के बीच में ऊंचा किए தன் சொந்த தேசத்தின் ஜனங்கள் நடுவிலே உயர்த்தினார். और अपने ही खुद के देश के लोगों के बीच में ऊंचा किए। இப்ப எசேக்கியா ராஜா செய்த 2 தவறுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். अब देखिए एजेकिया राजा ने जो 2 गलतियां की उसे मैं आपको बताता அதே हूं। அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்கிறது, उसी अध्याय के 25वें वचन में कहा गया है, அவனுக்கு மனமேட்டிமை உண்டாயிற்று. उसके मन के अंदर घमंड आ गई।
27வது வசனம் சொல்கிறது 27 वचन कहता है தேவன் எசேக்கியாவுக்கு செய்ததான 25வது வசனம் 25वां वचन இவன் எசேக்கியாவுக்கு தேவன் செய்ததான परमेश्वर जो एजेकिया के लिए किए உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் उपकार के अनुसार नहीं चला மனமேட்டிமையானா मन में घमंड आई கர்த்தர் எசேக்கியாவை ஆசீர்வதித்தார் परमेश्वर एजेकिया को आशीष किए மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது ऊंचा किए करके वचन कहता है தேவனிடத்திலிருந்து நேரடியாகவே அற்புதங்களை பெற்றவன் எசேக்கியா ராஜா परमेश्वर से सीधे आशीर्वाद अद्भुत को पाया एजेकिया அசீரியா ராஜா தன் படையோடு வருகிறான் अशूर का राजा अपनी सेना समेत आता है 1,85,000 போர் வீரர்களோடு வருகிறான் 1,85,000 अपनी सेना के साथ आता है எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினா एजेकिया राजा परमेश्वर से प्रार्थना किया எசேக்கியா ராஜா யுத்தத்துக்கே போகலங்க एजेकिया राजा युद्ध करने के लिए ही नहीं गया கர்த்தர் ஒரே ஒரு தூதனை இரவு நேரத்தில் அனுப்பினார் परमेश्वर एक ही स्वर्गदूत को रात के समय भेजे அவன் எதிரியின் பாளையத்திற்கு போனான் அசீரியரின் பாளையத்திற்கு போனான் वो शत्रु की छावनी में गया अशूर के सेना जहां पर वहां पर गया ஒரே இரவுக்குள் 1,85,000 போர் வீரர்கள் எதிரிகளை கர்த்தர் அழித்து போட்டார் एक ही रात में 1,85,000 सैनिकों को परमेश्वर एक ही रात में नाश कर दिए தன் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நேரடியாகவே பார்த்தவன் எசேக்கியா ராஜா उसके जीवन में हुए अद्भुत को सामने से देखकर एजेकिया வியாதி ஏமன் அவன் சரீரத்தில் முட்டி போயிட்டு बीमारी उसके शरीर में बहुत हो चुकी ஏமன் ஹெவியா கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டான் अब भारी कर्क कैंसर की बीमारी से वो पीड़ित हुआ மரண நேரம் குறிக்கப்பட்டது मृत्यु का समय भी ठहरा दिया गया அப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார் तब भी परमेश्वर को देख के प्रार्थना कर रहा है ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்து 15 வருடம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார் परमेश्वर उसके लिए अद्भुत करके 15 साल आयु बढ़ाकर दे रहे हैं ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாகவே அற்புதத்தை பெற்றவன் परमेश्वर से सीधे सामने सामने अद्भुत पाया அற்புதத்தை பெற்றவன் சில நாட்களில் அவனுக்கு மேட்டிமை உண்டாயிற்று மனமேட்டிமை உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது अद्भुत पाया वह एजेकिया कुछ ही दिन में मन में फूल उठा घमंड करने लगा தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை நீங்கள் பெற்றிருந்தால் परमेश्वर से आपने अद्भुत पाया है तो வாழ்நாள் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்தி மட்டுமே வாழ வேண்டும் जिंदगी भर परमेश्वर की महिमा करते जीवन बिताइए ஆமென் சொல்லுங்க आमीन बोलिए மறுபடியும் சொல்லுகிறேன் दोबारा कहता हूँ தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்தியே வாழ வேண்டும் परमेश्वर से अद्भुत पाए परमेश्वर के बच्चों जिंदगी भर उसकी महिमा करते जीवन बिताइए இவன் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றான் ये परमेश्वर से अद्भुत पाया ஆனால் लेकिन இவன் இருதயத்தில் ஒரு மனமேட்டிமை உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது इसके मन में घमंड आ गई करके वचन कहता है தேவன் அவனுக்கு திரளான பொன் வெள்ளி ஆடு மாடுகள் கொடுத்திருந்தார் परमेश्वर उसको बहुत ज्यादा सोना चांदी भेड़ बकरी सब दिए थे சொத்து கொடுத்திருந்தார் जायदाद संपत्ति दिए थे ஞானம் கொடுத்திருந்தார் ज्ञान बुद्धि दिए थे இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டவன் ये सभी उसने परमेश्वर से प्राप्त किया ஜெபித்து ஜெபித்து பெற்றுக்கொண்டவன் प्रार्थना कर करके प्राप्त किया ஆனால் लेकिन சில காலங்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது कुछ समय के बाद क्या होता है தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை வைத்தே அவனுக்கு மனமேட்டிமை உண்டாயிற்று परमेश्वर से पाए आशीर्वाद को रख कर ही घमंड आ गई அல்லேலூயா हालेलुया இவனுக்கு மனமேட்டிமை உண்டானபடினாலே इसको मन में घमंड आई इस वजह से ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 39 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது यशायाह भविष्यद्वक्ता के 39वें अध्याय के पहले और दूसरे वचन को हम पढ़ेंगे तो அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது वहां पर कहा गया है ஏமன் ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது उसने क्या किया करके कहा गया है 39வது அதிகாரம் 39 39वां अध्याय ஏமன் ஸ்தோத்திரம் பாபிலோன் தேசத்திலிருந்து சிலர் வருகிறார்கள் बाबुल के देश से कुछ लोग आ रहे हैं அவர்கள் எசேக்கியாவை பார்க்கிறதுக்கு வருகிறார்கள் वे एजेकिया से मिलने आ रहे हैं அல்லேலூயா हालेलुया இவன் என்ன செய்கிறான் ये क्या कर रहा है இவன் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது अगले वचन में कहा गया है அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு उन्हें देखकर आनंदित होकर தன் பொக்கிஷ சாலையையும் अपने भंडार தனக்கு இருந்த வெள்ளியையும் उसके पास जितनी चांदी थी பொன்னையும் सोना था பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தார் वो सुगंध द्रव्य उत्तम तेल जो भी भंडार में थे सब कुछ उन्हें दिखाया எசேக்கியா தன் அரண்மனையில் தன் ராஜ்யத்தில் எங்கும்
அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை. हिजकिय्याह राजा के राज्य में जो भी चीजें थी उसमें से कुछ नहीं दिखाया, ऐसे नहीं सब कुछ दिखा दिया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப பாபிலோனில் இருந்து வருகிறார்கள். अब बाबुल के देश से लोग आ रहे हैं. பாபிலோனியர்களே இஸ்ரவேலுக்கு எதிரிகள். अब ये बाबुल के लोग ही इस्राएलियों के शत्रु है. அவர்கள் वे लोग எசேக்கியா சுகமானதை கேள்விப்பட்டு வருகிறார்கள். हिजकिय्याह चंगा हो गया इस बात को सुनकर आए. அவங்க சில gift எல்லாம் கொண்டு வர்றாங்க. अब वे आते समय खाली अपने तोहफा लेकर आए. இவன் வாங்கி கொண்டு என்ன செய்கிறான்? ये उसे लेकर क्या करता है? எதிரிகளுக்கு शत्रुओं को ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய தனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். उसके लिए परमेश्वर जो भी दिए सब कुछ दिखाया. அல்லேலூயா. हालेलुया. எதுக்கு காண்பிக்கிறான் தெரியுமா? किसके लिए दिखा रहा है पता है क्या? நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கேன். मैं इतना आशीषित हूँ. அதுதான் மேட்டிமை. वही घमंड. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. வந்து பாருங்க. आके देखिए இவ்வளவு பொன்னு இருக்குன்னுட்ட. इतना सोना है, இவ்வளவு வெள்ளி இருக்கு. इतना चांदी है, இவ்வளவு ஆடு மாடு இருக்கு. इतने भेड़ बकरियां है, இவ்வளவு பொக்கிஷசாலைகள் எல்லாம் இருக்கு. इतने बड़े बड़े भंडार मैंने बना कर रखे. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் அவனுக்குள் வந்த மன மேட்டிமை. यही उसके मन में आई घमंड. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஏமன் ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய கோபம் அவன் மேல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. इस वजह से परमेश्वर क्रोध उस पर भड़का करके. ஆமென். आमीन. தேவ பிள்ளைகள் எல்லா இடத்திலும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். परमेश्वर के बच्चों सभी जगह पर आपको सावधान रहना आवश्यक है. தேவன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவன். परमेश्वर की महिमा करने वाला. இவைகளெல்லாம் தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவன். ये सारी चीजें परमेश्वर ने मुझे दिया कर कर कहकर महिमा करने वाला. தேவனுக்கு கனத்தை செலுத்தாமல் परमेश्वर की आदर नहीं किया. தனக்கு இருக்கக்கூடிய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தி காட்டுகிறார். उसकी जो महिमा थी उसकी वो बड़प्पन करके बताया. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். परमेश्वर के बच्चे एक बात आपसे कहता हूँ, உங்கள் மூலமாய் आपके द्वारा தேவனுக்கு வர வேண்டிய கனத்தை ஒருபோதும் நீங்கள் திருடிக் கொள்ளக்கூடாது. परमेश्वर को मिलने वाले आदर को कभी आप चोरी मत कीजिए. மறுபடியும் சொல்கிறேன். दोबारा कहता हूँ, உங்கள் மூலமாய் आपके द्वारा தேவனுக்கு வர வேண்டிய கனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. परमेश्वर को मिलने वाली आदर गौरव को आप उठाइए मत. நீ எடுத்துக்கொள்ள பிரயாசப்படக்கூடாது. आप उसे लेने की प्रयास मत कीजिए. தேவன் ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் தருகிறார்? परमेश्वर क्यों तेरी प्रार्थना का जवाब देते गए? தேவன் ஏன் உன் விண்ணப்பத்தை கேட்கிறார்? परमेश्वर क्यों तेरी विनती को सुनते गए? தேவன் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறார்? परमेश्वर क्यों तुझे आशीष करते गए? தேவன் ஏன் உனக்கு நன்மை செய்கிறார்? परमेश्वर क्यों तेरे लिए भलाई करते गए? தேவன் ஏன் உன்னை உயர்த்துகிறார்? परमेश्वर क्यों तुझे ऊंचा उठाते गए? தேவன் ஏன் உனக்கு அற்புதம் செய்கிறார்? परमेश्वर क्यों तेरे लिए अद्भुत करते गए? ஏமன் ஸ்தோத்திரம். உனக்கு நீ பெருமையை சேர்த்துக் கொள்வதற்கு அல்ல. तू तेरे लिए घमंड को इकट्ठा करने के लिए नहीं. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு பெருமையை சேர்த்துக் கொள்வதற்கு அல்ல. हमारे लिए गौरव आदर जो है ढूंढने के लिए नहीं. தேவன் உனக்கு செய்யக்கூடிய சகல நன்மைகளிலே परमेश्वर तेरे लिए करने वाले सारी भलाइयों में பூமியில் உன் மூலம் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உனக்கு செய்கிறார். इस पृथ्वी पर परमेश्वर का नाम महिमा पाने के लिए, ऊंचा होने के लिए परमेश्वर तेरे लिए करते गए. அல்லேலூயா. हालेलुया. உன் மூலமாய் தேவன் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை ஜாதிகள் அறியத்தக்கதாக तेरे द्वारा परमेश्वर एक ही जीवित है, इस बात को जातियां जानने के लिए. தேவன் ஒருவரே பூமியின் ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் என்பதை ஜாதிகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக परमेश्वर एक ही है करके इस पृथ्वी के जाति लोग जानने के लिए. இயேசு உனக்கு நன்மை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். यीशु तेरे लिए भलाई करते करके इस बात को तू जान ले. உன்னை உயர்த்தி காண்பதற்காக தேவன் உனக்கு அற்புதம் செய்யவில்லை. अरे तू अपने आप को ऊंचा करके दिखाने के लिए अद्भुत नहीं किए. நீ மேன்மை பாராட்டுவதற்காக ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யவில்லை. तू अपनी वाह घमंड करने के लिए परमेश्वर अद्भुत नहीं किए. உனக்கு செய்யும் சகல நன்மைகளிலும் இயேசு உயர்த்தப்பட வேண்டும். तेरे को परमेश्वर करने वाले सारी भलाई में यीशु ऊंचा होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேட்டிமை. इसके जीवन में घमंड. இவன் வந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு காட்டுறான். आए वे सभी को बुलाकर बता रहा है, பாருங்க எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, देखिए मेरे पास कितने जायदाद है, எவ்வளவு வெள்ளி இருக்கு, कितने चांदी है, எவ்வளவு ஆடு மாடு இருக்கு. कितने भेड़ बकरी है. தனக்கு மேட்டிமையை தேடிக்கொண்டான். अपने लिए खुद के लिए घमंड को ढूंढ लिया. ஹalleluya. हालेलुया. अनेक நேரத்தில் நாம் இந்த இடத்தில் தான் தவறு செய்கிறோம். अनेक समय इसी जगह पर हम भी गलती कर देते हैं. இயேசு செய்ததை உயர்த்தி यीशु ने जो किया उसे ऊंचा करके
छोड़कर ஏமன் இயேசு எனக்கு செய்தார் என்பதை விட यीशु ने मेरे लिए किया इसे छोड़कर நம்முடைய திறமைகளை நாம் உயர்த்தி பேசுகிறோம். हमारी काबिलियत टैलेंट को ऊंचा करके बताते हैं. விளங்குதா? समझे விளங்குதா? समझे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆமா, ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं ஆண்டவரே எனக்கு நீ இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். परमेश्वर मेरे लिए आप इस कार्य को कीजिए करके प्रार्थना करते हैं. ஆண்டவர் செய்திடுறார். परमेश्वर इस काम को कर देते हैं. செய்த உடனே என்ன பண்றோம்? करने के बाद क्या करते हैं? முழங்கால் போட்டு ஆண்டவர்ட்ட சொல்றோம், ஆண்டவரே நான் ஜெபித்தேன், நீர் எனக்கு அற்புதம் செய்தீர், நன்மை செய்தீர், நன்றி. घुटने टेक कर परमेश्वर मैंने आपसे प्रार्थना किया था, आपने मेरी प्रार्थना सुनी, आपने अद्भुत किया, इसके लिए आपको धन्यवाद. ஆனா வெளியே இன்னொரு மனிதரிடத்துல போய் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? लेकिन बाहर जाकर और एक मनुष्य से क्या कहते पता है क्या? அங்க நம்ம இயேசுவை உயர்த்த மாட்டேங்கிறோம். वहां पर यीशु की तारीफ नहीं करते. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். एक उदाहरण मैं आप सभी को बताता हूँ. ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சிருங்க. आप एक घर लेने के लिए बहुत सालों से प्रार्थना के प्रयास की करके रख लीजिए. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டார். परमेश्वर आपकी प्रार्थना को सुन लिए. ஒரு வீட்டை வாங்க உதவி செய்தார். एक घर को खरीदने के लिए मदद किए. டோக்கன் கொடுத்த உடனே என்ன சொல்வீங்க? ஆண்டவரே டோக்கன் கொடுக்க உதவி செய்தீர், நன்றி. टोकन देते ही तुम क्या कहोगे? परमेश्वर टोकन देने के लिए आपने मदद किया, इसके लिए आपका धन्यवाद. எல்லா பைசாவை கொடுத்த உடனே என்ன சொல்லுவான்? पूरा पैसे रकम देते ही क्या कहोगे? பெருமூச்சு விட்டுட்டு लंबी सांस लेकर ஆண்டவரே परमेश्वर உமக்கு நன்றி. आपका धन्यवाद. அங்க மட்டும் தான் நன்றி சொல்றோம். सिर्फ वहीं पे धन्यवाद कहेंगे. வெளியே வந்து என்ன சொல்றோம்? बाहर आकर क्या कहेंगे? நான் வீடு வாங்கிட்டேன். मैंने घर ले लिया. என்ன சொல்றோம்? क्या कहते गे? என்ன சொல்றோம்? क्या कहते गे? இதுதான் மேட்டிமை. यही घमंड है. நான் வீடு வாங்கினேன். मैंने घर ले लिया. மத்தவங்கள்ட்ட என்ன சொல்லி இருக்கணும்? बाहर क्या कहना था? என் பலத்தில் வாங்கல, मेरे बल से नहीं लिया, என் திறமையில வாங்கல, मेरे काबिलियत से नहीं लिया. இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணோம். इतना सालों से प्रार्थना किए, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். परमेश्वर मेरी मदद किए. கர்த்தர் தான் இந்த வீட்டை எங்களுக்கு தந்தார். परमेश्वर ही इस घर को हमें लेके दिए. அப்படி சொல்லணும். ऐसा कहना है. அதுக்கு பதில் நான் வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்றதா மேட்டிமை. उसके बदले मैंने घर लिया कहना ही घमंड करना है. அல்லேலூயா. हालेलुया. சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா மந்த புத்தியா இருக்கும், படிப்பே ஏறாது. देखो कुछ बच्चों को देखो तो एकदम मंद बुद्धि रहेंगे, कुछ पढ़ाई लिखाई उनके सिर में चढ़ता ही नहीं. ஜெபம் பண்ணுவாங்க. प्रार्थना करते हैं, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுங்க. परमेश्वर मेरे बच्चे को अच्छा बुद्धि ज्ञान दीजिए. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க. हर दिन प्रार्थना करते हैं, பாஸ்டர் கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. पास्टर जी के पास ले आके प्रार्थना करवाते हैं. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு புத்தியை மாத்திடுறாரு. परमेश्वर भी हमारी प्रार्थना को सुनकर उनकी बुद्धि को बदल देते हैं. மந்த புத்தி இப்ப நல்ல புத்தியா மாறுது. अब ये मंद बुद्धि अच्छा बुद्धि में बदल गया. இப்ப நல்ல படிக்குது. अब अच्छा पढ़ाई लिखाई करता है. இப்ப நல்ல மார்க் வாங்கிட்டு. हम अच्छा मार्क्स ले लिया. 10th 12th நல்ல மார்க் வாங்கிட்டு. 10वीं 12वीं में अच्छा मार्क्स ले लिया. இப்ப வெளிய என்ன சொல்றோம்? अब बाहर क्या कहते हैं? என் பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிச்சு. मेरा बच्चा पहले रैंक में फर्स्ट हुआ. பாஸ் பண்ண வச்சவரை மறந்துட்டோம். अरे जिसने पास कराया उसको भूल गए. எதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்? किसके लिए परमेश्वर अद्भुत कर रहे? இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்துவதற்காகவே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். यीशु के नाम को ऊंचा करने के लिए प्रभु तेरे लिए अद्भुत करते हैं. ஆமென். आमीन. பிள்ளைக்கு திருமணமே நடக்கல. बच्चे की शादी नहीं हो रही. ஆண்டவரே परमेश्वर பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணுவோம். मेरे बच्चों की अच्छे से शादी होनी चाहिए करके प्रार्थना करते. ஆண்டவர் செய்திரார். परमेश्वर भी से कर देते. அதுக்கு பிறகு उसके बाद ஆண்டவரை எவன் உயர்த்துவதை நாம் மறந்து விடுகிறோம். परमेश्वर को ऊंचा करना भूल जाते हैं. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, கர்த்தர் செய்யும் எல்லா நன்மைக்கும் கர்த்தருக்கே கனமும் மகிமை உண்டாக்க வேண்டாம். परमेश्वर करने वाली सारी भलाइयों के लिए परमेश्वर को ही आदर महिमा मिले. ஆமென். आमीन. எசேக்கியா செய்த தவறு இதுதான். एजेकिया की गलती यही है. அவன் நன்றா ஜெபிக்கிறவங்க, वो अच्छे से प्रार्थना कर रहा है. சகலத்தையும் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன். अब सारी चीजों को प्रार्थना करके परमेश्वर से प्राप्त किया. ஆனால் பாபிலோனிலிருந்து ஸ்தானாபதிகள் வந்தபோது लेकिन बाबिलोन से जब राजदूत आए, அவன் தேவனை மகிமைப்படுத்தாமல் वो परमेश्वर की महिमा नहीं किया, மனமேட்டிமை அடைந்தான். मन में घमंड किया. இவைகளெல்லாம் எனக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்றார்.
ये सब कुछ मेरा है कर ऐसा शब्द प्रयोग किया। அல்லேலூயா. हालेलुया। அதனால பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. इस वजह से बाइबल कहता है परमेश्वर का क्रोध भड़का। 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. दूसरे इतिहास का जो 32वें अध्याय का 26वां वचन कहता है கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. परमेश्वर को कठिन क्रोध भड़का। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए பாவம் செய்யும்போது ஆண்டவருக்கு கடும் கோபம் உண்டாகும். पाप करते समय परमेश्वर को आपके ऊपर कठिन क्रोध भड़कता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பாவம் செய்யும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் पाप करने वाला हर एक मसीह व्यक्ति ஏமன் ஸ்தோத்திரம் உன்னை பரிசுத்தம் பண்ணினதான तेरे को जिसने पवित्र किया இயேசுவின் இரத்தத்தை நிந்தித்து அவமானப்படுத்துகிறீர்கள் என்பது அர்த்தம். यीशु के लहू का निंदा कर कर अपमान कर रहे हो करके मतलब है। மறுபடியும் சொல்கிறேன், दोबारा कहता हूँ நீங்கள் आप लोग ஏமன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், यीशु के लहू से धोए हुए हो, பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள், पवित्र हुए हो, இயேசுவின் பிள்ளையாய் மாறினவர்கள். यीशु की संतान में बदले இப்ப हो। மறுபடியும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் अब दोबारा पाप करते हो तो நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை நிந்தித்து அவமானப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். आप यीशु के लहू का निंदा कर कर अपमान कर रहे करके मतलब है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது பாவம் செய்யும்போது தேவனுடைய கடும் கோபம் உண்டாகிறது. वचन कहता है आप लोग पाप करते समय परमेश्वर का क्रोध भड़कता है। கிருபையின் காலமாய் இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை அழிக்கவில்லை. अनुग्रह का समय है, इस वजह से परमेश्वर में नाश नहीं किए। நாம் பாவம் செய்யும்போது சின்ன சின்ன தண்டனைகளை தந்து ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். हम पाप करते समय परमेश्वर छोटा छोटा दंड देकर हमें चलाते गए। நாம் சின்ன சின்ன தண்டனைகள் பெறும்போது உணர்த்தப்படுகிறோம். हम छोटा छोटा दंड पाते समय उसका एहसास पाते गए। நாம் திருந்திக் கொள்ள வேண்டியது அவசியம். हमें सुधरना आवश्यक है। கடும் கோபத்தால் கர்த்தர் தண்டிக்கிறவர். परमेश्वर कठिन क्रोध से दंड देते गए। கடும் கோபம் வருமானால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का कठिन क्रोध भड़केगा तो हम सहन नहीं कर सकते करके समझ लेना है। தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால் परमेश्वर के बच्चों आप लोग बार बार दोबारा दोबारा पाप करोगे तो நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। பாவம் செய்கிறோம், पाप करते गए மன்னிப்பு கேட்கிறோம். माफी मांगते गए, பாவம் செய்கிறோம், पाप करते गए மன்னிப்பு கேட்கிறோம். माफी मांगते गए, திரும்பவும் அதே பாவத்தை செய்கிறோம், दोबारा उसी पाप को करते गए மன்னிப்பு கேட்கிறோம். माफी मांगते गए। அப்படிப்பட்டவர்களை வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ऐसे लोगों से परमेश्वर का वचन क्या कहता है? நாய் என்று வேதம் சொல்லுகிறது. कुत्ता है कर कर யாரு क्या है? சொல்றது கவனிங்க. मैं जो कह रहा हूं ध्यान से பாவம் सुनिए। செய்கிறோம், पाप करते गए மன்னிப்பு கேட்கிறோம், माफी मांगते गए, மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறோம், दोबारा उसी पाप को करते गए மன்னிப்பு கேட்கிறோம், माफी मांगते गए, மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறோம், वापिस वही पाप को करते மன்னிப்பு கேட்கிறோம். माफी मांगते गए। இவர்களை யாருன்னு பைபிள் சொல்லி தெரியுமா? ये किस प्रकार के करके पवित्र शास्त्र कहते हैं पता है क्या? பக்கத்துல கை பிடிச்சுக்க, நாயின்னு பைபிள் சொல்லுது. हाथ पकड़ कर बोलिए कुत्ता है कर कर। பைபிள்ல வசனம் எங்க இருக்கு பாஸ்டர்? बाइबल में वचन किधर है पास्टर जी? பைபிள் சொல்லுது நாய் கக்கினதை மறுபடியும் திரும்ப தின்னும். எத்தனாவது வசனம்? ஆமா, நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 11வது வசனம் போடுப்பா. नीति वचन का 26वें अध्याय का 11वां वचन कहता है जैसे कुत्ते अपनी चाट को चाटता है वैसे ही मूर्ख अपनी मूर्खता को दोहराता है। நாயானது कुत्ता தான் கக்கினதை अपनी चाट को தின்னும்படி திரும்புவது போல जैसे चाटता है மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புவான். वैसे ही मूर्ख अपनी मूर्खता को दोहराता है। ஆமென். आमीन। நாய் ஏன் தெரியுமா கக்குது? कुत्ता क्यों मालूम है क्या उल्टी करता है? எதுக்கு தெரியுமா? क्यों पता है क्या? வேண்டாம், नहीं चाहिए, வயிறு வலிக்குது உள்ள போன சாப்பாடு, पेट दुख रहा है जो खाना अंदर गया इस वजह से இது சரியாகாது ये ठीक नहीं होगा, அப்படின்றதுக்காக தான் அது வாமிட் பண்ணும். इसी कारण वो उल्टी करता है, ஆனா அதையே மறுபடி தின்னும். लेकिन बाद में उसी को खाता है। பத்திரிக்கைடா, देखियो क्या, அதையே தான் மறுபடி தின்னும். वही चीज को दोबारा वो खाता है। ஆமென். आमीन। அப்போ तब பாவம் செய்து पाप कर कर மறுபடியும் फिर से அந்த பாவத்தை தின்றவன उसी पाप को जो करता है खाता है। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? சொல்லுங்க சத்தமா. अरे जोर से बोलिए। நாய். कुत्ता। நீ நாயா மனுஷனா அப்படின்றத நீ தான் தீர்மானம் பண்ணணும். अब तू कुत्ता है या मनुष्य तू ही अपने बारे में फैसला कर ले। விளங்குச்சா? समझे? அல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நாயா இருக்காதீங்க, தேவ பிள்ளையா இருங்க. कुत्ता बनकर मत रहिए, परमेश्वर के बच्चे बनकर रहिए।
ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया ஆமென். आमीन நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए ஏமன் பாவம் ஏமன் மறுபடியும் செய்கிறவர்களா இருக்க கூடாது. पाप को वापस करने वाला नहीं बनना है பைபிள் தெளிவா சொல்லுது. बाइबल साफ कहता है எசேக்கியா பாவம் செய்தபோது தேவனுடைய கடும் கோபம் அவன் மேல் மூண்டது. हिजकिय्याह पाप करते ही परमेश्वर का क्रोध उसके ऊपर भड़क उठा அவன் செய்த முதல் பாவம் மனமேட்டிமை. उसने जो किया पहला पाप मन में घमंड किया கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைக்கு தக்க ஏமன் நடவாமல் தன்னை மேட்டிமையாய் ஏமன் ஸ்தோத்திரம் உயர்த்தினார். परमेश्वर उसके लिए जो भलाई की उसके अनुसार नहीं चला अपने आप को ऊंचा करके घमंड किया இரண்டாவது அவன் செய்த தவறு என்ன? दूसरा उसने क्या गलती की ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 39 அதிகாரம் 3-4 வசனங்கள்ல ईसाई भविष्यवक्ता के 39वें अध्याय के 3 और 4 वचन में ஏசாயா 39வது அதிகாரம் ईसाया भविष्यवक्ता का 39वां अध्याय 3-4 வசனங்கள் சொல்லுகிறது. 3 और 4 वचन कहता है அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து तब ईसाया भविष्यवक्ता हिजकिय्याह राजा के पास आकर அந்த மனுஷன் என்ன சொன்னார்கள் எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டார். ओ वे आकर पूछे वे मनुष्य कहां से आए थे और वो तुझसे क्या बोलकर क्या कहकर गए அதற்கு எசேக்கியா उसके लिए हिजकिय्याह ने कहा பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் என்றார். वे तो दूर देश अर्थात बाबुल से मेरे पास आए थे करके कहा அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. अगले वचन में कहा गया कि அப்பொழுது तब அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டார். तब उन्होंने आपके भवन में क्या-क्या चीजें देखी कर उसने அதற்கு पूछा எசேக்கியா என்ன சொல்றான்? उसके लिए हिजकिय्याह क्या कहता என் है வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாங்க. जो कुछ मेरे भवन मेरे घर में था सब कुछ वो देख कर गए என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை என்றார். मेरे भंडारों में से कोई वस्तु नहीं जो मैंने उन्हें नहीं दिखाई हो कर அல்லேலூயா. हालेलुया அப்பொழுது எசேக்கியா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. अगले वचन में कहा गया हिजकिय्याह ஏமன் ஏசாயா எசேக்கியாவை நோக்கி ईसाया हिजकिय्याह को देखकर சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். सेनाओं की यहोवा का वचन को तू सुन ले நாட்கள் வரும் ऐसे दिन आने वाले हैं அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் जिनमें जो कुछ तेरे भवन घर में உன் गए பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததும் ஒன்றும் மீதியா வைக்காமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். और जो कुछ आज के दिन तक तेरे पुरखों का रखा हुआ है तेरे भंडार में सबको जो है उठाकर बाबुल में ले लिया जाएगा பெறப்போகிற உன் சந்ததியாக உன் குமாரரும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையில் வேலைக்காரர்களாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். और तेरे पुत्र जो तेरे वंश में उत्पन्न होंगे उनमें से भी कई जो बंधुआ बनकर बाबुल में जो है राजभवन में काम करेंगे ஒன்றாவது அவன் செய்த பாவம் மேட்டிமை. पहला जो उसने पाप किया वो घमंड किया இரண்டாவது அவன் செய்த பாவம் என்னன்னா दूसरा उसने कौन सी पाप किया பாபிலோன் தேசத்திலிருந்து சிலர் வந்தாங்கல்ல बाबुल के देश से कुछ लोग आए ना அவர்கள் யாருன்னா எதிரிகள். वे कौन शत्रु அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். वे परमेश्वर के प्रिय नहीं है அல்லேலூயா. हालेलुया ஆமா இவன் என்ன செய்துட்டான் அப்படின்னா इसने क्या कर दिया அவர்களை கூட்டிட்டு வந்து उन्हें ले आकर அரண்மனைக்குள்ளால போய் राजमहल के अंदर जाकर தன் பொக்கிஷ சாலைக்குள்ளால கொண்டு போய் अपने भंडार में ले जाकर எல்லாத்தையும் காண்பிச்சிட்டான். सारी वस्तुओं को दिखा दिया என்ன பண்ணா? क्या कर दिया எல்லாத்தையும் सारी वस्तुओं को காண்பிச்சிட்டான். दिखा दिया அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए அல்லேலூயா. हालेलुया ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूं ஏவன் ஸ்தோத்திரம் ரகசியங்களை காக்க வேண்டியவன் ராஜா. रहस्यों को छिपाने वाला राजा ஆமென். आमीन இவன் என்ன பண்றான்? ये क्या कर रहा है ஏமன் ஸ்தோத்திரம் எதிரிகளுக்கு தன் ஏமன் அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் கொண்டு காண்பிக்கிறார். शत्रुओं को ले जाकर अपने राजमहल में जो भी रखा हुआ है सब दिखा रहा है ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அதனால கர்த்தருடைய கோபம் உண்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. इस वजह से परमेश्वर का क्रोध भड़का कर वचन कहता है ஆண்டவர் உடனே தீர்க்கதரிசி அனுப்புறாரு. परमेश्वर तुरंत भविष्यद्वक्ता को भेजे தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு भविष्यद्वक्ता आकर कहता है நீ இதை செய்தபடினால तूने जो ऐसा काम किया ஏமன் இன்றைக்கு நீ காண்பித்த எல்லாமே ஒரு காலத்தில் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். आज जो भी तूने उसको दिखाया वो सभी एक समय आएगा सबको बाबुल में ले लिया जाएगा உன் பிள்ளைகள் கூட ஏமன் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போவார்கள். हाँ तेरे बच्चे तेरे संतान भी कैद कर बाबुल में ले लिए இந்த जाएंगे வார்த்தை நிறைவேறினதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ये वचन पूरा हुआ करके शास्त्र में लिखा गया है தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது दानियेल के पुस्तक के पहले अध्याय को पढ़ते समय பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் बाबुलोन का राजा नेबुकदनेस्सर எருசலேமுக்கு
எருசலேமுக்கு வந்தான். यरूशलेम को आया, எருசலேமின் தேவாலயத்தில் இருந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்கு போனான். यरूशलेम के परमेश्वर के भवन में जो भी धन थे, संपत्ति, सब कुछ उठाकर बाबुल देश में ले गया. ராஜ குலத்திலும் துறைமார்களிலும் ஞானமுள்ள சிலரை அவன் சிறையாக பிடித்துக்கொண்டு தன் அரண்மனைக்கு கொண்டு போனான். राज्य के वंश में से और जो राजपाल का काम करने वाले जो अच्छे बुद्धिमान लोग थे, उन्हें कैद कर कर उसकी जगह पर काम करने के लिए ले गया. ஹல்லேலூயா. हालेलुया. ரகசியத்தை எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. रहस्य की बात सभी को मत बताइए. Praise the Lord. Praise the Lord. என்ன செய்யக்கூடாது? क्या नहीं कीजिए. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரகசியங்களை எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடாது. रहस्य की बात को सभी से मत बताइए. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஓட்டவையா இருக்கக்கூடாது. अरे मुंह से हमेशा बोलने वाले मत बनिए. ஆமே. விளங்குதா உங்களுக்கு? समझे आप? விளங்குதா உங்களுக்கு? समझे? புரிஞ்சா இல்லையா? समझे कि नहीं? ரகசியம் காக்கப்படணும். रहस्य गुप्त की बात, सीक्रेट को छिपाइए. சிலருக்கு பாத்தீங்கன்னா சென்னை பாஷையில சொல்லுவாங்க லொடலொடவாய். कुछ को देखोगे तो चेन्नई की भाषा में लड़ो लड़ो, यानी जो भी है सब बोलते जाएंगे. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டே இருக்கணும். जब देखो कुछ ना कुछ बोलते रहना. ரகசியங்கள் வெளியே சொல்லப்படக்கூடாது. रहस्य गुप्त की बातें बाहर नहीं बोलनी चाहिए. அதுதான் உனக்கு ஆபத்து. वही तेरे लिए मुसीबत है. எசேக்கியாவுக்கு ஆபத்து எங்க வந்துச்சு? एजेकिया के लिए मुसीबत कहां पर आई? ரகசியத்தை மற்றவர்களுக்கு சொன்னபடினாலே. अपने रहस्य की बात दूसरों को बताया इस वजह से. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சில சகோதரிகள் कुछ बहनें தங்கள் புருஷனை பற்றி அவங்க ஃப்ரெண்ட் அவங்க தோழிகள்ட்டே சொல்வாங்க. अपने पति के बारे में अपनी सहेलियों के साथ, अपने दोस्त के साथ बताते हैं. கடைசில இவளுக்கு புருஷன் இல்லாம போயிடும், அவளுக்கு புருஷனாக மாறிடுவான். अंत में इसका पति नहीं रहेगा, ये उसका पति बन जाएगा. விளங்குதா? समझे? ஆமென். आमीन. சிலரை பாத்தீங்கன்னா தாம் பொண்டாட்டியை பற்றி தாம் ஃப்ரெண்ட்ட்ட நல்ல பெருமையா சொல்வான். कुछ को देखोगे तो अपनी पत्नी के बारे में अपने दोस्तों से घमंड की बातें कहता है. கொஞ்ச நாள்ல இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டியா மாறி இருப்பா. थोड़े दिन के बाद इसकी पत्नी उसकी पत्नी बन गई रहेगी. விளங்குதில்ல உங்களுக்கு? समझे क्या आप लोग? சில ரகசியங்கள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள கூடாது என்பது நம்ம புரிந்து கொள்ளணும். कुछ रहस्य की बातें किसी से नहीं बतानी है करके हमें जान लेना है. தொழில் செய்கிறவர்கள் தொழில் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள கூடாது. अब जो व्यापार बिजनेस धंधा करते हैं, वे अपने व्यापार बिजनेस धंधे की जो रहस्य है दूसरों को मत बताइए. சிலர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவான். कुछ सब कुछ सिखा देंगे. கடைசில அவன் பக்கத்திலே அதே மாதிரி வியாபாரத்தை போட்டுறாம பாத்துருங்க. अंत में देखोगे तो उसके दुकान के बगल में ही वो भी दुकान खोल देगा. பிறகு இவன் வீட்ல தான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும். उसके बाद इसको घर पे जाके बैठना पड़ेगा. தேவ பிள்ளைகள் ரகசியங்களை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे रहस्य को छिपाने वाले होने சில चाहिए. சுய ரகசியங்கள் இருக்கிறது. कुछ स्वयं रहस्य है. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. நமக்குள் சில சுய ரகசியங்கள் இருக்கலாம். हमारे अंदर कुछ स्वयं रहस्य है சில குடும்ப ரகசியங்கள் இருக்கும். और कुछ परिवार की रहस्य है சில பொதுவான ரகசியங்கள் இருக்கும். और कुछ सामान्य रहस्य है. இதெல்லாம் உங்களுக்குள்ளாலே காக்கப்பட வேண்டும். ये सभी आपके अंदर ही छिपा हुआ रहनी चाहिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. திருமணமானவர்கள் जिनकी शादी हो गई है, உங்க குடும்பத்தை பற்றி வேற யார்ட்டையும் பேசாத, அது உனக்கு தான் நாசம். आपके परिवार के बारे में किसी और को मत बताइए, नहीं तो वो आपकी बर्बादी है. உன் பலவீனங்களை வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணாத. आपकी कमजोरी को दूसरों से मत बताइए. விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? சில ரகசியங்கள் காக்கப்பட வேண்டியது அவசியம். कुछ रहस्यों को छिपाए रखना आवश्यक है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. எசேக்கியாவிடத்திலிருந்து நல்ல சுபாவம் எல்லாம் இருந்துச்சு. हिजकिय्याह के पास अच्छे अच्छे स्वभाव थे, ஆனா लेकिन சில தவறுகள். कुछ गलतियां. ஒன்று அவனுடைய மனமேட்டிமை. एक उसके मन में घमंड करना. ரெண்டு ரகசியத்தை காக்க வேண்டியவன். दूसरा रहस्य को छुपा कर रखने वाला. ரகசியத்தை பாபிலோனுக்கு வெளிப்படுத்தினபடியினால் रहस्य की बात को बाबुल से प्रकट किया इस वजह से கர்த்தருடைய கடும் கோபம் உண்டாயிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का क्रोध उस पर भड़का कर वचन कहता है. ஆனா எசேக்கியாவிட்ட இன்னொரு நல்ல சுபாவம் என்னன்னா, लेकिन एजेकिया के पास और एक अच्छा स्वभाव क्या था? அவன் தவறு பண்ணின உடனே उसने गलती करते ही கர்த்தருடைய கோபம் உண்டாயிற்று. परमेश्वर का क्रोध उस पर भड़क गया. கோபம் உண்டான உடனே புரிஞ்சிட்டான், क्रोध भड़कते ही वो समझ गया, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறார். परमेश्वर मेरे ऊपर क्रोधित है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறார், அன்பா இருக்கிறார்னு எப்படி தெரியும்? परमेश्वर आपके ऊपर गुस्से से या प्रेम से, ये बात आप कैसे पता लगा सकते हो? எப்ப நீ தேவ பிரசன்னத்தை இழந்துட்டியோ जब तू परमेश्वर की उपस्थिति को खो दिया, அப்பவே கர்த்தர் உன்கிட்ட கோபமாயிட்டார்னு அர்த்தம்.
तब ही परमेश्वर तेरे पर क्रोधित हुए करके मतलब है। சிலர் யோசிக்கிறாங்க, कुछ सोच रहे हैं தேவ பிரசன்னத்தை இதுவரைக்கும் நான் உணரவே இல்லையே பாஸ்டர். परमेश्वर की उपस्थिति तुमने अभी तक एहसास नहीं किया पास्टर जी, அப்போ உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். तो तेरा और परमेश्वर कोई संबंध ही नहीं। விளங்கிச்சா உங்களுக்கு? समझ गए आप लोग? ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய கோபம் உண்டாகும் போது परमेश्वर का क्रोध भड़कते समय சில போராட்டங்கள் உண்டாகும், कुछ लड़ाइयां होगी, சில நஷ்டங்கள் உண்டாகும், कुछ नुकसान होंगे, ஏமன் சில தோல்விகள் உண்டாகும். कुछ आपके जीवन में हार होगी। கர்த்தருடைய கோபம் உண்டாகும் போது परमेश्वर क्रोध भड़कते நீ ही சமாதானத்தை இழப்பாய். तू तेरे जीवन की शांति को खोएगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய கோபம் உண்டாகும் போது परमेश्वर क्रोध भड़कते ही உன்னால் விடுதலையாய் ஜெபிக்க முடிவதில்லை, तू छुटकारे के साथ प्रार्थना नहीं कर सकेगा, உன்னால் விடுதலையாய் தேவனை ஆராதிக்க तू முடிவதில்லை. छुटकारे के साथ आराधना नहीं कर पाएगा। இதெல்லாம் கர்த்தருடைய கோபத்தின் அடையாளங்கள். ये सब परमेश्वर की क्रोध की निशानी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய கோபம் உண்டான கடும் கோபம் உண்டான உடனே परमेश्वर का कठिन को भड़कते ही எசேக்கியா புரிந்து கொண்டார், हिजकिय्याह समझ गया, எனக்குள் மனமேட்டிமை வந்தபடியினால் கர்த்தர் கடும் கோபமாய் இருக்கிறார். मेरे अंदर मन में घमंड आया, इस वजह से परमेश्वर कठिन क्रोधित है। நான் मैं என் ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொன்னபடியினால் கர்த்தர் கடும் கோபமாய் இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டார். मेरी रहस्य को दूसरों को बताया, इस वजह से परमेश्वर मुझ पर क्रोधित है करके वो समझ गया। உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? तुरंत उसने क्या किया? 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, दूसरे इतिहास का 34वें अध्याय का 26वां वचन कहता है, அவன் ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். वो परमेश्वर के सम्मुख प्रार्थना करने लगा। ஏவன் வேதம் சொல்கிறது அவன் தன்னை தாழ்த்தினான். वो वचन कहता है अपने आप को उसने दीन किया। ஆமென். आमीन। தாழ்த்தினபடினாலே ஆண்டவர் दीन किया, इस वजह से परमेश्वर ஏவன் கடும் கோபத்தை எசேக்கியாவுடைய நாட்கள் காட்டாமல் அவன் சந்ததியின் மேலே காட்ட ஆரம்பித்தாரா. परमेश्वर का क्रोध जो हिजकिय्याह के दिनों में नहीं बताए, उसके संतान उसके वंश के दिनों में बताए। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। தவறு செய்தான், गलती किया, அவன் உணர்த்தப்பட்டான். वो उसका एहसास हुआ। உணர்த்தப்பட்ட உடனே एहसास पाते ही தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறான். परमेश्वर के सम्मुख दीन करके अर्पण करता है। என்ன செய்றான்? क्या करता है? நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. मैंने गलती कर दिया प्रभु। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்குள்ள நாம செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? आज के दिन हम क्या गलती करते पता है क्या? தேவன் உணர்த்தினாலும், परमेश्वर हमें एहसास कराएंगे तो भी, ஆண்டவர் நம்மளை எச்சரித்தாலும் परमेश्वर हमें चेतावनी देंगे तो भी பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்ல. पाप को छोड़ने का मन नहीं गए। கவனித்துக் கொள்ளுங்கள். ध्यान दीजिए। எசேக்கியா தப்பு பண்ணான் தான், एजेकिया गलती किया है, பாவம் செய்தான் தான். पाप किया है, ஆனாலும் எசேக்கியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு காரணம் என்ன? फिर भी एजेकिया का प्रार्थना सुनने का कारण क्या है? பாவம் உணர்த்தப்பட்ட உடனே पाप का एहसास होते ही ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டான். परमेश्वर के सम्मुख आ गया, தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டான். अपने आप को दीन करने நான் लगा। பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, मैंने पाप कर दिया प्रभु, நான் அக்கிரமம் செய்துட்டேன் ஆண்டவரே, मैंने अधर्म कर दिया நான் प्रभु, மீறுதல் செய்துட்டேன் ஆண்டவரே, मैंने डिटाई का काम कर दिया प्रभु, என்ன மன்னியும், मुझे माफ कीजिए, என்ன மன்னியும். मुझे माफ कीजिए। ஹalleluya. हालेलुया। பாவத்தை விட தீர்மானம் பண்ணிட்டான். पाप को छोड़ने का फैसला कर दिया, மனம் திரும்புவதற்கு தீர்மானம் பண்ணிட்டான். मन फिराने का फैसला कर लिया, தன்னை தாழ்த்துவதற்கு தீர்மானம் பண்ணிட்டான். अपने आप को झुकाने का दीन करने का फैसला कर लिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நேற்றைக்கு இரவு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, कल की रात परमेश्वर से बात किया वचन, தாவீது பாவம் செய்தான், दाऊद ने पाप किया, இஸ்ரவேல் ஜனத்தை எண்ணினான். इस्राएल लोग की गिनती जनसंख्या ली, தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, भविष्य वक्ता आकर कहता है, தாவீது தீர்க்கதரிசி கூட இல்ல, அவன் பாவம் செய்த உடனே அவனுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டானா. हाँ भविष्य वक्ता भी ने पाप करने के बाद उसके तुरंत उसके हृदय में उसको ठेस पहुंची, இருதயத்திலே வாதிக்கப்பட்ட அவன் சொல்றான், ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றான், हृदय में ठेस पहुंचते ही वो परमेश्वर से प्रार्थना करता நான் है, பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, मैंने पाप कर दिया प्रभु, அக்கிரமம் செய்துட்டேன் ஆண்டவரே, अधर्म कर दिया प्रभु, மீறுதல்கள் செய்துட்டேன் ஆண்டவரே. डिठाई का काम कर दिया प्रभु। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த பைபிள் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். वही पवित्र शास्त्र कहते हैं, जो अपने पापों को छिपाता है उसको जीवन नहीं। இன்னைக்கு பாவம் உணர்த்தப்பட்டாலும் आज पाप का एहसास होता है तो भी மனம் திரும்புவதற்கு மனம் இல்ல, मन फिराने के लिए मन नहीं, தாழ்த்துவதற்கு மனம் இல்ல. अरे झुकने के लिए, दीन होने के लिए मन नहीं। இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் பாவத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். आज अनेक मसीह लोग पाप के साथ ही मसीह जीवन जीना चाहते हैं। எப்படி? कैसे? பாவத்தோட पाप के साथ கிறிஸ்தவ வாழ்க்கை. मसीह जीवन। பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. दो मालिक के नीचे काम नहीं कर सकते। மத்தேயு 6:24 मत्ती का 6वें अध्याय का 24वां वचन, ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, प्रभु यीशु स्वयं कहते हैं, ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாதுப்பா. अरे दो स्वामी दो मालिक के नीचे काम नहीं कर सकता। ஒருவனை சிநேகிக்கணும், ஒருவனை
फिर तुझे பகைச்சுதான் ஆகணும். एक से प्यार करना पड़ेगा, एक से नफरत करना पड़ेगा। ஆமென். आमीन। நீ கிறிஸ்தவனா வாழ்ந்தா கிறிஸ்தவனா தான் வாழணும். तू मसीह बन के जी रहा है तो मसीह बन के ही जी। கிறிஸ்தவனாகவும் பாவத்தையும் சுமந்து கொண்டு வாழ்பவன் கிறிஸ்தவன் அல்ல. मसीह के साथ जीते जीते पाप को भी उठाकर जीएगा तो तू मसीह व्यक्ति नहीं है। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்தவம் வேணும், मसीह भी चाहिए, சாத்தானும் வேணும். शैतान भी चाहिए। விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? கிறிஸ்தவம் வேணும், मसीह भी चाहिए, சாத்தானும் வேணும். शैतान भी चाहिए। பக்கத்துல கையை பிடிச்சீங்க, இது நடக்காது, இது நடக்காது, ये नहीं होगा, बिल्कुल नहीं होगा। Praise the Lord. Praise the Lord। கிறிஸ்தவன் சாத்தானும் ஒரே இடத்துல இருப்பாங்களா? मसीह और शैतान एक ही जगह पे रहेंगे क्या? இருப்பாங்களா? रहेंगे क्या? இருளும் வெளிச்சமும் ஒண்ணா இருக்குமா? अरे अंधकार और ज्योति एक जगह पे रहेगी क्या? இருக்குமா? रहेगी क्या? இருக்காதுல்ல? नहीं ना। இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோசிக்காங்க. இயேசுவும் வேணும், சாத்தானும் வேணும். आज बहुत से लोग यही सोचते हैं, मुझे यीशु भी चाहिए, शैतान भी चाहिए, கிறிஸ்தவமும் வேணும், பாவமும் வேணும். मसीह भी चाहिए और पाप भी चाहिए। ஆமென். आमीन। சிலுவையும் வேணும், क्रूस भी चाहिए, சாத்தானின் உலக சிநேகமும் வேணும். शैतान का दुनिया का छोटी छोटी खुशी भी चाहिए, சிங்காசனமும் வேணும், பழைய அழுக்கு வஸ்திரமும் வேணும்னா நடக்காது. सिंहासन भी चाहिए और पुराना गंदा वस्त्र भी चाहिए तो नहीं होगा। ஏதாவது ஒண்ணத்தான் பிடிச்சிட்டு வாழ முடியும். किसी एक को पकड़ के ही जी सकते हैं। ஹalleluya. हालेलुया। நான் உண்டை உங்களுக்கு சொல்கிறேன், मैं आपसे एक बात कहता हूँ, புகையை போன்று காணாமல் போகக்கூடியதான एक जो धुएं के समान गायब होने वाली சிற்றின்ப பாவங்களை வெறுத்து छोटी खुशी के पापों से नफरत कर யோசேப்பை போல சிங்காசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். यूसुफ की तरह सिंहासन को चुन लीजिए, பவுலை போல மேலானவைகளை நாடிக்கொள்ளுங்கள். पौलुस की तरह स्वर्गीय वस्तुओं की धुन लगाइए। காலம் சமீபமாக இருக்கிறது. समय नजदीक है। ஹalleluya. हालेलुया। இசைக்கியா 2 தவறு பண்ணாரு. हिजकिय्याह ने 2 गलती किए, அந்த தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பினார். लेकिन गलती को एहसास करके मन फिरा लिए। ஆமென். आमीन। இசைக்கியா நல்ல ஜெபிக்கிற மனுஷன் தான். हिजकिय्याह अच्छे से प्रार्थना करने वाला मनुष्य, அவன் வாழ்க்கையிலும் பாவம் வந்துச்சு தான். उसके जिंदगी में भी पाप आ गई, பாவத்திலே நீடித்திருப்பதற்கு அவன் விரும்பவில்லை. लेकिन पाप में ही जीवन बिताना वो नहीं चाहा। பரிசுத்தவான்களும் விழுவார்கள் தான். पवित्र लोग भी नीचे गिरते गए, ஆனா எழுந்து மனம் திரும்புவதுதான் முக்கியம். लेकिन उठकर मन फिराना ही मुख्य है। ஹalleluya. हालेलुया। ஜெபிக்கிறவனும் விழுவான். प्रार्थना करने वाला व्यक्ति भी नीचे ஆனா गिरेगा, பைபிள் சொல்லுது அவன் எழுந்திருப்பான். लेकिन बाइबल कहता है वो उठेगा। ஆமென். आमीन। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஜெபிக்கிறவனும் விழத்தான் செய்வான், விழாம எல்லாம் இருக்க மாட்டான். अरे प्रार्थना करने वाला व्यक्ति भी लड़खड़ा कर नीचे गिरेगा, नहीं गिरेगा नहीं। முக்கியம் என்ன தெரியுமா? விழுந்த இடத்தில் கிடப்பதில்லை, எழுந்திருப்பது. लेकिन मुख्य बात क्या है? जहां पर गिरा वहां पे पड़े नहीं रहेगा, वो उठेगा। அவன் ஜெபிக்காதவன் விழுந்தால் எழுந்திருக்க மாட்டான். तो प्रार्थना नहीं करता वो गिरेगा तो नहीं उठेगा। ஜெபிக்கிறவனுக்கு பாவம் செய்த உடனே உணர்வு உண்டாகும். प्रार्थना करने वाले व्यक्ति के लिए पाप करते ही उसका एहसास होता है। ஜெபிக்காதவன் ஏற்கனவே அவன் செத்து போய் இருக்கிறபடியினால் பாவம் செய்தாலும் உணர்வு உண்டாவதில்லை. जो व्यक्ति प्रार्थना नहीं करता वो पहले से मरा हुआ, इस वजह से वो जो जब गिरता है तो उसको एहसास नहीं होता। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे एक बात जान लो, வாழ்க்கையில பாவம் செய்யணும்னு நினைக்க கூடாது. जीवन में पाप करना है करके मत सोचिए। ஆமென். आमीन। எங்கேயோ பாவத்துல விழுந்துட்டியா, कहीं पे तो तू पाप में गिर गया क्या? உடனே எழும்பு, तुरंत उठ, மறுபடி அந்த பாவத்துல விழக்கூடாது. दोबारा उस पाप में तू मत गिर। ஆமென். आमीन। மறுபடியும் அதே பாவத்தில் விழுந்தால் நீ உன்னை நீயே சொல்லிக்கொள், நான் நாய் என்று. दोबारा तू उसी पाप में गिरता है तो तू ही अपने आप को देखकर बोल मैं एक कुत्ता हूं। விளங்குச்சா? समझे? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। காலங்கள் எனக்கு முன்ன இன்னும் நிறைய இருக்குன்னு எல்லாம் யோசிக்க கூடாது. मेरे आगे बहुत समय बचाए करके ऐसा मत सोचिए। உன் எமன் ஸ்தோத்திரம் குற்றங்களையும் अपने உன் दोष, பாவங்களையும் மறைக்கையிட்டு மனம் திரும்பக்கூடிய காலம் இது. अपने पापों को और अधर्म को क्षमा माफी मांगने का समय है। புரிந்து கொள். समझ ले, உன் குற்றங்களையும் உன் பாவங்களையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பாவிட்டால் तेरे अधर्म और दोष को तो अंगीकार करके मन नहीं फिराएगा तो உனக்கு முன்னால நரகத்தின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. तेरे सामने नरक का दरवाजा खुला रखा है। உனக்கு முன்னே நரகத்தின் வாசல் எதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உன்னை விழுங்குவதற்காக. तेरे सामने नरक का दरवाजा क्यों खुला रखा है? तुझे निगलने के लिए, உன்னை இழுத்து அங்கே கொண்டு போவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. तुझे पकड़ कर घसीट कर ले जाने के लिए इंतजार कर रहा है। ஆனால் மனம் திரும்பி लेकिन मन फिराकर எவன் பாவத்தை அறிக்கையிட்டால் पाप को कबूल करेगा तो
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு போதுமானதா இருக்கிறது. यीशु मसीह का लहू तुझे धोकर शुद्ध करने के लिए काफी है. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டாய். यीशु के लहू से धोए जाएंगे तो பரலோகத்தின் பிரஜையாய் மாறிவிடலாம். तू स्वर्ग का निवासी बन जाएगा. हालेलुया 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 हालेलुया. பாவம் செய்துட்டேன்னு ஒரு உணர்வு வந்துச்சா? अरे मैंने पाप कर दिया करके एक एहसास आया क्या? அடுத்த ஸ்டெப் மனம் திரும்புதல். अगला ही कदम मन फिराना. மனம் திரும்புதல் மட்டுமல்ல, मन फिराना ही नहीं, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுதல். पाप को कबूल कर छोड़ देना. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். पाप को कबूल करके जिसने छोड़ दिया उसकी प्रार्थना परमेश्वर सुने. ஜெபத்தை கேட்கணுமா? प्रार्थना सुनना है क्या? வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பாவம் இருக்கு? तेरे जीवन में आज कौन सा पाप है? எந்த பாவத்துல நீ நிலைத்திருக்கிறாய்? कौन से पाप में तू बना हुआ எந்த है? பாவத்தில் நீ விழுந்து கிடக்கிறாய்? कौन से पाप में तू गिरा हुआ எந்த है? பாவத்தில் நீ சிக்குண்டு கிடக்கிறாய்? कौन से पाप में तू फंसा हुआ है? இன்னைக்கு அந்த இடத்தை விட்டு எழும்பு. आज तू उस जगह से उठ. எழும்பி தேவ சமூகத்துல வந்துரு. उठ के परमेश्वर के सम्मुख आ जा. அல்லேலூயா हालेलुया. இளைய குமாரனை போல छोटे बेटे के समान திரும்பி வா தகப்பனிடத்தில். वापिस आ पिता के पास. திரும்பி வா தகப்பனிடத்தில். वापिस लौट के पिताजी के पास आ. இவன் தகப்பனை விட்டு தூரம் போய் இருக்கும் வரைக்கும் நன்மைகள் உனக்கு உண்டாவதில்லை. पिता से जब तक तू दूर रहेगा तेरे लिए भलाई नहीं होगी. திரும்பி வா. वापिस आ. பரலோக சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய். स्वर्ग के आनंद को तू अनुभव करेगा. திரும்பி வா. लौट कर आ. ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். तेरी प्रार्थना को परमेश्वर सुनेंगे. திரும்பி வா. लौट कर आ. கர்த்தர் மறுபடியும் உன்னை வாழ வைப்பார். परमेश्वर फिर से तुझे जीने के लिए வசனத்தை रखेंगे. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா वचन को पढ़कर देखोगे तो அவன் பாவம் செய்தபோது கடும் கோபம் உண்டாயிற்று. वो पाप करते ही परमेश्वर क्रोध भड़का. அவன் பாவத்தை அறிக்கையிட்ட உடனே वो पाप को अंगीकार करते ही கர்த்தருடைய கோபம் அவன் மேல் உண்டாகவில்லை. परमेश्वर का क्रोध उसके ऊपर नहीं भड़का. ஆனா அவன் செய்த தவறுக்கு தன் பிள்ளைகள் அனுபவித்தார்கள். लेकिन उसने जो गलती की उसका दंड उसके बच्चे लोग भुगते. அல்லேலூயா. हालेलुया. மனம் திரும்புதலுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். मन फिराने के लिए परमेश्वर तुझे बुला रहे கண்களை हैं. மூடுவா. आंखों को बंद இருக்கிற कीजिए. இடத்துல எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிப்பா. बैठे हुए जगह पे सभी खड़े हो जाएंगे. ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना இன்னைக்கு करेंगे. நீ என்ன தீர்மானம் பண்ண போற? அதான் ரொம்ப முக்கியம் பார்த்துடுங்க. आज तू क्या फैसला लेने वाला यही बहुत मुख्य இன்னைக்கு நீ है. என்ன தீர்மானம் பண்ண போற? आज तू क्या फैसला लेने वाला இன்னைக்கு நீ है? என்ன தீர்மானம் பண்ண போற? आज तू क्या फैसला लेने वाला என்ன है? தீர்மானம் பண்ண போற? அதுதான் ரொம்ப முக்கியம். क्या निर्णय लेने वाला यही बहुत मुख्य है. கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி हाथों का आकाश की ओर उठा ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க போறா. परमेश्वर के सम्मुख सभी प्रार्थना करेंगे. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி இருக்கிறார். आज परमेश्वर तुझसे बात की है. எசேக்கியா தவறு பண்ணிட்டாரு. एजेकिया ने गलती कर दी. ரெண்டு காரியத்துல தவறுனாரு. दो कार्य में गलती की உன்னை है. தேவனை உயர்த்தாமல் மனமேட்டிமை. एक परमेश्वर को ऊंचाने के मन में घमंड ரெண்டு किए. ரகசியங்களை காக்க வேண்டியவன். दूसरा रहस्यों को छिपाने वाला. எதிரிகளுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தது தவறு என்று கர்த்தர் சொன்னார். अपने शत्रु को सब कुछ दिखाए ये गलती करके अपने ஆனா कहे. கர்த்தருடைய கோபம் உண்டானதை அவன் புரிந்து கொண்டான். लेकिन परमेश्वर क्रोध भड़का इसे वो जान உடனே लिया. ஆண்டவர் சமூகத்துல तुरंत परमेश्वर के सम्मुख ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा நான் कीजिए. திரும்ப வருகிறேன் ஆண்டவரே. मैं वापस आता நான் हूँ. தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே. मैंने गलती कर दिया ஒப்பு प्रभु. கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சா. समर्पण करके ஒப்பு प्रार्थना கொடுத்து किया. ஜெபிக்க ஆரம்பிச்சா. समर्पण करके प्रार्थना கர்த்தருடைய किया. கோபம் அவனை விட்டு மாறிட்டு. परमेश्वर क्रोध उसके ऊपर से हट गया. இன்றைக்கு நீ பாவம் செய்தபடினாலே, तूने पाप किया इस वजह பாவத்தில் से, நிலைத்திருக்கிறபடினாலே, पाप में बना इस वजह பாவத்தில் விழுந்து से, கிடக்கிறபடினாலே, पाप में गिरा हुआ इस உன் वजह மேல से, கர்த்தருடைய கோபம் இருக்கிறது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா? तेरे पे परमेश्वर क्रोध है करके तू जान लिया क्या? அல்லது பாவம் எனக்குள்ளால இருக்குன்னு உனக்கு புரிதல் இருக்குதா? नहीं तो पाप मुझ में है करके समझ तुझ में है क्या? ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. दोनों हाथों का आकाश उठाकर परमेश्वर இயேசுவே को சொல்லுங்க, बोलिए, இயேசுப்பா यीशु पिता, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. मेरे पाप को क्षमा என் பாவத்தை कीजिए. மன்னியும் ஆண்டவரே. मेरे पाप को அல்ல क्षमा வாய் திறந்து कीजिए. சொல்ல ஆரம்பிங்க. வாய் திறந்து சொல்ல ஆரம்பிங்க. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. मुंह खोलकर बोले मेरे पाप को என் क्षमा பாவத்தில் कीजिए. நிலைத்திருக்க விரும்பவில்லை. मैं पाप में बना नहीं रहना பாவத்தை चाहता. விட்டு விலக நான் தீர்மானம் பண்ணுகிறேன். पाप से दूर हटना எத்தனை चाहता பேர் हूं. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? பாவத்தை விட்டு தேவன் விலகுவதற்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன். पाप से दूर हटना चाहता हूं. கைகளை உயர்த்தி हाथ उठाकर நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் தாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. கைகளை உயர்த்தி இயேசுவே என் தெய்வமே, என் மேல்
ரெண்டு கைகளை மார்போடு அணைச்சு சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, மறுபடியும் சொல்லுவோம், நான் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். சொல்லுங்க, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ இந்த ஒரு விஸ்வாய் இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கோ, இயேசுவே என் தெய்வமே, கால நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க தீர்மானம் பண்றியா? आज इस सुबह के समय परमेश्वर के हाथों में अर्पण करके फैसला करता है क्या? நன்றாய் புரிந்து கொள், अच्छे से जान ले, இசைக்கியா பாவம் செய்த உடனே எஜேக்கியா பாप करते ही கர்த்தருடைய கடும் கோபம் அவன் மேல், परमेश्वर का कठिन क्रोध उस पर भड़का। என்னைக்கும் கர்த்தருடைய கடும் கோபம் நம்ம மேல வருது, आज भी जो कठिन क्रोध हमारे ऊपर आता है, கிருபையினால நம்மளை அழிக்காம வச்சிருக்கிறார், अनुग्रह से हमें बर्बाद किए बिना रखेंगे, சின்ன தண்டனையை தந்து உணர்த்துகிறார். छोटा छोटा दंड देकर हमें एहसास करा रहे, நீ உணர்வடையும் போது तू एहसास पाते समय மனம் திரும்ப ஒப்புக்கொடு, मन फिराने के लिए समर्पण कर। கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான், परमेश्वर तुझसे उम्मीद करने वाली चीज वही है, செய்த பாவத்திலே விழுந்து கிடக்கிறத ஆண்டவர் விரும்பல, कि वे पाप में गिरा रहना परमेश्वर नहीं चाहते, மறுபடியும் அந்த பாவத்தை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிந்தித்து அவமானப்படுத்துறது ஆண்டவர் விரும்பல, वापस वही पाप को करके यीशु की लहू की निंदा कर अपमान करना नहीं चाहते, எழும்பி பரிசுத்தம் அடைந்து उठ के पवित्र होकर தேவ சித்தம் செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பி, परमेश्वर की इच्छा को करने के लिए अर्पण कर। உன் நிமித்தம் तेरे உன் சந்ததிகள் மேலே கடும் கோபம் உண்டாக கூடாது, तेरे संतान वंश के ऊपर कठिन क्रोध உன் ना குடும்பத்தின் भड़के, மேலே கடும் கோபம் உண்டாக கூடாது, तेरे परिवार के ऊपर कठिन क्रोध ना भड़के, உன் பாவம் तेरा पाप தேவன் உன்னிடத்தில் கோபப்படக்கூடிய அளவுக்கு போயிடக்கூடாது, परमेश्वर तुझ पे क्रोधित तो ऐसा ना होवे, மனம் திரும்புதலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பி, मन फिराने के लिए तो अर्पण कर। மனம் திரும்பினவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், जिसने मन फिराया उस व्यक्ति की प्रार्थना மனம் परमेश्वर सुने, திரும்புகிறவர்களின் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார், मन फिराने वालों की प्रार्थना कोई மனம் परमेश्वर सुनेंगे, திரும்புகிறவருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். मन फिराने वाले व्यक्ति की प्रार्थना ही परमेश्वर सुनेंगे। இன்னைக்கு பகல் நேரத்தில் தீர்மானம் பண்ணிக்கிறியா? हाँ, दोपहर के समय तो फैसला करता है क्या? இந்த பாவம் என்ன மறுபடி விழத்தள்ளுது ஆண்டவரே, यही पाप मुझे फिर से गिराता है। எழும்பி கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன், उठकर परमेश्वर के लिए जीना चाहता हूँ। மேட்டிமை என்கிற பாவம் உனக்குள் இருக்க கூடாது, घमंड करना ये पाप तेरे अंदर ना रहे। இவ்வளவு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச நன்மை அத்தனையும் கர்த்தர் உனக்கு தந்த நன்மை கர்த்தரையே உயர்த்தி வாழணும். इतना दिन परमेश्वर जो भी भलाई तेरे जीवन में किए वो परमेश्वर ही दिए करके परमेश्वर को ऊंचा करके जीवन बिताइए। சில ரகசியங்களை காத்துக்கொள்ள வேண்டாம், कुछ रहस्य को छिपा कर रखिए, சில ரகசியங்களை காத்துக்கொள்ள வேண்டாம், कुछ रहस्य को छिपा कर அதனால रखिए। உனக்கு பாதிப்பு உண்டாகும்னு கர்த்தருக்கு தெரிஞ்சபடினால தான் उसके वजह से तेरे को नुकसान होगी, परमेश्वर को पता है, इसलिए ரகசியத்தை காத்துக்கொள்ளாதது பாவம் என்று சொல்லி அந்த லிஸ்ட்ல ஆண்டவர் வைக்கிறார். रहस्य को जो छिपा कर नहीं रखता वो पाप पे कर उस लिस्ट में रखे। உன் வாழ்க்கையில என்ன பாவம் இருந்தாலும் तेरे आपके जीवन में कौन सा भी पाप क्यों ना அறிக்கையிட்டு रखे, மனம் திரும்புவதற்கு தீர்மானம் பண்ணிக்க. अंगीकार कर कर मन फिराने का फैसला ले लीजिए। ஆமென். आमीन। இயேசு சீக்கிரமா வரப்போகிறாருங்க, यीशु जल्दी आने वाले हैं। அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு उनके साथ स्वर्गराज जाने के लिए உன்னை தகுதியாக்கிக்கொள். अपने आप को योग्य சர்வ बना। வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरण में अर्पण करते हैं। தேவனாகிய கர்த்தர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. परमेश्वर हमसे बात करने के लिए धन्यवाद। தேவனுடைய கிருபை, परमेश्वर का अनुग्रह, தயவு, இரக்கம் दया और என் कृपा பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். मेरे बच्चों के साथ रहने के लिए मैं प्रार्थना எந்த करता हूँ। காரியத்திலிருந்து விட்டு விடுதலையாகி வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறீரோ जिस कार्य को छोड़कर छुटकारा पाकर बाहर आना आप चाहते விட்டு हो, விடுதலையாவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. उसे छोड़कर छुटकारा पाने के लिए உம்முடைய परमेश्वर मत कीजिए। சமாதானத்தின் கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். आपकी शांति क्या तुम्हें अर्पण करते हैं। பிரயாணங்களோடு கூட இரு. यात्रा में साथ இந்த रहिए। வாரம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டாகட்டும். ये हफ्ता पूरा आपका सुरक्षा और आपका पालन வருகை रहे। பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक सुरक्षा துதியும் कीजिए। கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना से अच्छे மில்கர் பலி ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा की शांति और உங்களை आनंद விடும் மீண்டும் சதா காலங்களிலும் आपके सदा काल के இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।